ஒரு சிங்கம் இருந்தது. அது மற்ற மிருகங்கள் எல்லாவற்றையும் பிடித்து சாப்பிட்டு வந்தது. இதனால் காட்டிலே மிருகங்கள் குறைந்து கொண்டு வந்தன. ஒரு நாள் மிருகங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடின. சிங்கத்திடம் இருந்து எப்படி தப்புவது என்று கூடி யோசித்தன. சிங்கத்தோட கதைச்சு பார்ப்போம். யார் கதைக்க போவது? நான் மாட்டேன். நானும் மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து போவோம். முயல் ஒரு யோசனை சொன்னது. ஒரு நாளைக்கு ஒரு மிருகத்தை நாங்களே அனுப்புவோம் என்று அது சொன்னது. எல்லா மிருகங்களுக்கும் இந்த யோசனை விருப்பமாக இருந்தது. ஆனபடியால் மிருகங்கள் எல்லாம் சிங்கத்துடன் கதைக்க சென்றன. ராசாவே, கோபிக்க வேண்டாம். நீங்கள் எங்களை பிடிச்சு கொல்லவும் வேண்டாம். நாங்களே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு அனுப்புகிறோம். நான் உன்னை போல் புல்லை தின்ன மாட்டேன். எனக்கு வேணும். ஐயா, ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 12 மணிக்கு கட்டாயமா ஒரு மிருகத்தை அனுப்புகிறோம். நேரம் பிந்தினால் எங்களை வந்து பிடித்து சாப்பிடுங்கள் ராசாவே. கடைசியில் சிங்கம் சம்மதித்தது. மிருகங்கள் சந்தோஷமாக காட்டுக்கு திரும்பின. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகத்தை சிங்கத்துக்கு சாப்பாடாக அனுப்பின. ஒரு நாள் முயல் போக வேண்டிய முறை வந்தது. முயல் 12 மணிக்கு போகாமல் பிந்தி போனது. சிங்கத்துக்கு சரியான பசி. கோபத்துடன் அது பார்த்து கொண்டிருந்தது. முயல் மெல்ல மெல்ல பயந்து பயந்து சிங்கத்திடம் போனது. கோபிக்க வேண்டாம். நடந்ததை கேளுங்கள். நடந்தது ராசாவே, வரும் வழியில் இன்னொரு சிங்கத்தை கண்டேன். அது என்னை பிடிக்க பார்த்தது. அதனால் தான் பிந்தி வந்தேன். ஆழமான கிணற்றுக்குள் இருக்கிறது. தானே இந்த காட்டுக்கு ராசாண்டும் சொன்னது. முயல் இப்படி ஒரு பொய்யை சொன்னது. பசியினால் கோபமாக இருந்த சிங்கத்துக்கு இன்னும் கூட கோபம் வந்தது.
பாருங்கள் ராசா, அதோ இருக்கிறது சிங்கம். சிங்கத்தின் நிழல் தண்ணீருக்குள் தெரிந்தது. சிங்கம் அதை இன்னொரு சிங்கம் என்று நம்பியது. ஏனென்றால் அது ஒரு மொக்கு சிங்கம். சிங்கத்துக்கு இப்ப இன்னும் கூட கோபம் வந்தது. உன்னை ஒரு நொடியில் கொல்லுகிறேன். வா! முயல் ஓடி போய் மற்ற எல்லா மிருகங்களுக்கும் நடந்ததை சொன்னது. இதற்கு பிறகு எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருந்தன.